என்ன கடை? சொல்லு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க ஊர்ல இருந்து 29 கிலோமீட்டருக்கு தாண்டி போனா முருகப்பெருமான் வரார். எங்க இருக்கு முருகன் கோயில்? குன்றக்குடி இருக்கு முருகப்பெருமான் பெரிய கோயில். அதனால இப்போ 2 ஆண்டு காலங்களாக கடன்களும் மனவேதனையும் அடைத்து துயரமடைத்து இந்த நிலைகளிலிருந்து மாற்றமும் வேணும். இவனுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு துணையும் வேணும். துணை தானே வேணும். அது எவ்வளோ இருந்தா என்ன அப்படின்னு இவன் நினைப்பு. என்னடா தம்பி, ஆனா முறையான கல்யாணத்தை முடிச்சு வாழணும் என்பது உன்னுடைய ஆசை. அதுக்கு கட்டுப்படாதது இவனுடைய தோசை. கால் கெட்டிக்காரப்ப நேரம் கண்டு போய் சொல்லுவான், நேரம் கண்டு உண்மையை சொல்லுவான். உண்மையா இல்லையா? உன் புரிஞ்சா அப்படிதான். நல்லா திப்பில இந்த தை மாதத்திலிருந்து புனிதமான வாழ்க்கை கிடைக்கும். இன்னையிலிருந்து வருமானம் பெருகும். இந்தா எல்லாம் நல்லா நடக்கும். ஆமாம், உங்கள் வீட்டு பக்கம் ஏன் மட்டும் திருப்பதி வெங்கடாஜலபதி வராரு? என்ன விஷயம்? எங்கே போய் திருப்பதிக்கு போய் எத்தனை வருஷம் ஆகும்? இந்த வருஷம் இவனை கூப்பிட்டு போயிட்டு வா. போயிட்டு வா, நல்லா இருக்கு. அங்கே போய் முட்டையை போட்டு வா. அது ஏம்ங்கிற விஷயத்தை பின்னால் சொல்றதுண்டா. ஏம்னு தெரியுமா? உனக்கு உங்கள் அப்பன் தொழில் தெரியுமாடா? தெரியாது. ஏன் படிக்கல? படிச்சிருந்தா திருப்பியிலே உனக்கு தொழில் கிடைக்கும். சரி, கால் வந்து போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு கேரள தேசம் வாப்பா. மலையாளம் நெய்யாற்றின் கரை ஒருட்டை விட தமிழ் பாண்டித்யம் அறியுமோ? குறைச்சு அறியும். கால் விட்டு வா. போலக்காடா ഈ വയ്യകത്തിൽ ഒരു യോഗ്യൻ ഉണ്ടാർ. അത് പാലക്കാട്ട് മാധവൻ മട്ടും തന്നെ കേട്ടോ. കാലം ഈ ലോകത്തിലെ യോഗ്യതയോട് ഉണ്ടെങ്കിൽ അത് നമുക്ക് പാലക്കാട്ട് മാധവൻ മട്ടും തന്നെ வரலாம். சர்க்குருநாதா சாந்தோஷம். என்னப்பா ஒரு இடம் தகுந்தமா ஒரு கேள்வி இருக்கு. என்ன விஷயம்? என்ன இடம்? அதை நீ வச்சிருக்க முடியுமா? வச்சுக்கிட போறியா, விற்க போறியா? புரியல. இந்தா அதை விற்று வேற செல்வத்தை தர வெற்றி ஆயிட்டு அவளை வர வைக்க சந்தோஷம். கர்மசாமிக்கு மகனுடைய வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாடா தம்பி, இந்த ஊர்டா உனக்கு? பாலக்காடு. கால் விட்டு வா. உன் பையன், உனக்கு பையன் இருக்கானா? விளையாட்டு பொம்மைகள், வினை தேடும் வகைகள். சிவாய் 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 சிவாய். சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? அதான் சிவாய நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தேன். கால் நமச்சிவாயம் என்ன சொல்வோமே, 4 வகை தீமைகள் வெல்வோமே. 4 வகை தீமை என்னலாம்? பிறப்பு, இறப்பு, ஆசை, கோபம் என்னும் 4 வகை தீமைகளை வெல்ல வேண்டும் சொன்னார். புரிகிறத? உன் பையனுக்கு என்னடா வேணும்? கண்ண முடிக்கா. என்ன கருப்புசாமி? அவனை சொல்லும்போது நெத்திய தலைவர்கள் என்ன விஷயம்? அவன் தலையெடுத்து என்ன இருக்கு? அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி இங்கே இருக்க மாட்டான்னு சொல்லியாச்சு. ஃபாரினுக்கு அனுப்புதியா? கால் வந்து போ. பரவாயில்லடா. அந்த பைசா நஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு வாங்கித்தாரேன். உன் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பி வெற்றி ஆகித்தாரேன். ரைட்டா? கர்மசாமிக்கு அப்படியா? பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா. பையன் உண்டோ?
எവിടെ உண்டு? காளியம்மா எവിടെ உண்டு? கால் வந்துட்டு வா. சொல்லாதே யார் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். அம்மா பராசக்தி, என்னம்மா வேணும்? என்னம்மா வேணும் பையனுக்கு? மோசமா கடன் பட்டிருக்கான், தண்ணி அடிக்கான், நிறைய குற்றங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் சேர்வாரோடு சேராமல் சும்மா ஊர் ஒம்பை எழுத்துக்கிட்டு ஓடி ஓடி விளையாடுதான். தப்பு இல்லையாலாம்? மாற்றி தரேன், உன் பிள்ளைய வாழ வச்சு தரேன். கால் மிட்டாய் வாங்கிக்கிறோம் பிள்ளைக்கு. அங்கே 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 எடுத்துப்பான். சின்ன பிள்ளை மாதிரி சுற்றுது எருவ மாடு. ஏக்கா என்னக்கா வயசு? இந்தா கர்மசாமிக்கு முதல்ல ஒரு பிள்ளைய தெரிஞ்சு தரேன், அடுத்து உள்ள வாழ்க்கை இருப்பான். நல்லா இருக்கு. அவ்வளோதான். எட்டனாத்துக்கு பகவதி அம்மை வாராள எங்க இருக்கா? பக்கத்திலே உண்டு. முத்தாரம்மன். என்னப்பா வேணும் உங்களுக்கு? இப்போ என்ன பொருள்? காட்டுங்க. என்ன முத்து? ஓ, ஆள்கள முத்து. ஆள்கள முத்தா உலகம் முழுக்க வைக்கலாமா? இப்ப என்ன ஆணி முத்து ஏங்கி வந்தே. ஆணி முத்தா? நல்ல முத்தா? விளைஞ்ச முத்து. இந்த விரல பிடி. ஏய், வேணு விளையணும்னு பிடுறா, சிக்கனி விடுறா, கொட்டலை பேர. இல்லை 100 பொம்பளைகிட்ட பேசி பழகுது யாருலாவா? 100 ஸ்திரீட பழகுது அது யார்? கால் வந்துப்பா. நீ உட்கார தம்பி குட்டப்பா. எதிக்க முடியாது. யார்ட்டா அதெல்லாம் விட்டு இந்த அங்க வா. இந்த மாதம் அது விலை போயிருடா. ஆமாம், வித்துடலாம். ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. உனக்கு என்னடா வேணும்? யாருக்கு? சரி, அப்பாவுக்கு சோம் இல்லையா? கண்ணை முடி பாப்பா. நீ கருப்பசாமி என்னையாது? இந்த அந்த விபூதியை போடு. அடுத்த முறை என்னைய பார்க்க கூட்டுவா. இந்த கூட்டுவா, ஜெயிச்சு தரேன். நல்லா பக்கத்தில் வாக்கா. ஆயு மகனுமா? கால் வந்துட்டு வாடா தம்பி. எங்கள் ஊரில் வில்லுக்காரங்க இப்படி தாண்டா உடைய அடிச்சிருப்பாங்க. கொடாடிக்கும் பொழுது தம் தடத குணதம் தடத குணன்னு. கேர் என்ன வேண்டும்ப்பா உனக்கு? உன் பையனை போய் பார்த்தேன். படிப்பு அவன் மண்டையில் மெமரி பவர் குறைவு. ஆனால் அவனை படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கி நான் தந்துடுவேன். நல்லா புரிஞ்சுக்கா. 3 வருஷமாக மனை சம்பந்தமாக நீ போராடுத, வெற்றியாக நடக்கலை. அதில் இருக்கக்கூடிய தடை என்னங்கிறதுக்கு நீ எத்தனையோ முயற்சி எடுத்து விடை கிடைக்கல. கிரகங்கள் இப்பொழுது வீடு கட்டி நுழையக்கூடிய நிலைகள் இல்லை. வரக்கூடிய சிவராத்திரிக்கு பிறகு வீட்டை ஆரம்பித்துக்கொள். வெற்றியாக்கி தார, செம்மையாக்கி தார. வேற என்ன வேண்டும்? ஒரு பசுமாடு பிடிச்சி விட்டுதான் சந்தோஷமா போயிட்டு வா. தாயும் மகனும் வாமா. கால் வந்துட்டு வரலாம். முத்துச்சர் திருவண்ணாமலைக்கு வேண்டுதல் பண்ணியிருக்கிறது யாரு? விழுப்புரத்தில் இருக்கு. திருவண்ணாமலை போகணும்னு சொல்லி நினைச்சிருக்கிறது யாருப்பா? நீங்க தான் போகணும்னு நினைச்சுக்கலாம். கால் வந்துட்டாங்க. கால் வந்துட்டாங்க. அங்க உட்காருங்க. கற்பகத்தின் சோலையிலே மொய்க்கு வண்டு நீ அல்ல போய். ஜாதகத்தை போய் பார்த்தியா? என்ன செய்யணும் அவனுக்கு? இவனுக்கு மன அலைகள் மாறிடுது கிரக நிலைகளால. அதனால கல்வியில் நாட்டம் குறைந்து விட்டன. வீட்லையும் அவன் இஷ்டத்துக்கு ரொம்ப விளையாடிட்டு இருக்க மாதிரியே இருப்பானே தவிர
சின்சியரான ஒரு பிள்ளையாக இது இல்லை. அது ஒரு 6 மாத காலமாக அப்படி இருக்கு. ஏன் இப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது உன்னுடைய ஒரு சின்ன எண்ணம். ஒருவேளை மனதில் எதுவும் குழப்பம் தோன்றி இருக்குமோ, மனநிலைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்குமோ, சைக்காட்டிஸ்ட் டாக்டரை எதுவும் பார்த்தா தெளிவு கிடைக்குமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் உன் இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் விட்டுவா. கண்கள் குளமாகுதம்மா. உன் பையனை சீர்திருத்தி படிக்க வச்சு தந்துடுறேன், ஒரு உரையும் கிடையாது. வார பௌர்ணமிக்கு என் பிள்ளைய எங்க கூட்டு வந்துருக்கியா? ஓகே, பிள்ளைவா வீட்டுக்குள்ள இருக்கு, பிள்ளைகளுக்கு பிடிக்கல. இந்த கனியை நீ சாப்பிடணும், இதை வச்சு கும்பிடணும், பார்ப்பாங்க. சரியாக்கிறோம், வெற்றி ஆகிக்கிறோம். நான் தரக்கூடிய மருந்து சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? விழுப்புரம் பாப்பா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கால் வந்துட்டு வாப்பா. முருகா. சேலம் அடுத்து விழுப்புரம் திருவிழா அன்னைக்கு சேலம். என்னென்ன வேணும் பையனுக்கு? என்ன செய்யணும்? ஒண்ணுக்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கானே. கால் வந்துட்டாங்க. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. உன் மகனுக்கு பொல்லாத விதி 12.25 ஆண்டுகள். அது செய்வனால் ஆனது அல்ல, பிறவி பயனாலான பாவதோஷம். அவனை சரி பண்ணி தெளிவு பண்ணி திருத்தி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவா. இந்த சன்னிதானத்தில் எப்பொழுது கால் விதிக்கிறாரோ அப்பொழுது அவன் கருத்தும் மனமும் மாறி தெளிவடைந்த மகனாக மாறுவான். வெற்றி அடைவாய். சென்று வா மகனே, கூட்டுவா. அடுத்த கேள்வி பார்ப்போம். சேலம் பெண்ணடியாள் பெண்மணி வாமா. கண்மணி ராதையும் ஆடை கட்டும் பைங்கிளியே. நல்லா இருக்குல்ல? வாங்க உட்காருங்க. என்ன வேணும்? லேட்டாகி தான் கிடைக்கும், ஆனால் கண்டிப்பாக பணம் கிடைச்சிடும். எத்தனை கோடி? ஓகே. வேற? இழந்ததே இழந்த அதிகம் சேர்த்து இழந்துட்டு போயிடறேன். இப்போ என்ன கெட்டு போச்சு? வேற? எத்தனை பிள்ளைங்க? ஒரு பொண்ணை பத்தி நீ கேள்வி கேட்கலையே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? சரி போயிட்டா. இன்னொரு இப்போ ஒரு பாட்டு பாடினேன். கண்மணி ராதை என்னும் ஆடை கட்டும் பைங்கிளியே. அவனு ஒரு பாட்டு பாடினேன், நீ கேட்கலைங்க. கால் வந்து அந்த பிள்ளையை பற்றி உனக்கு ஒரு டாட், ஒரு சின்ன புள்ளி. ஓயாத குழப்பம், மனநிலைகளில் எதுவும் பிரச்சனை இருக்குமோ, எதுவும் நட்புனால பாதிக்கப்பட்டுருவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். கால் வந்து கண்டன் வந்தான் பாட்டி தைக்க மேடையிலே. ஆமா, குழப்பமான சூழ்நிலைகளிலே அங்கே மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாலான குழப்பம்தான். அதிலிருந்து மாற்றமாகி உங்க பிள்ளையை செம்மையா வாழ வச்சு தந்தா போதுங்களா? தீபாவளி கல்வி என்னை வந்து பாருமகனே, செம்மையாக்கி தரேன். அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். 10 லட்சம் எனக்கு தரையாப்பா, நான் வாங்கி தரேன். இன்னொருத்தன் கேட்பாப்பா, வா நான் வாங்கி தரேன். சரி போயிட்டாங்க. கர்மசாமிக்கு கடன் பட்டு வேதனைப்பட்டு வந்தது யார்? வாப்பா. நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு,
சாமி நாங்கள் ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கோம், அதில் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்க. யாரு? என்ன தொழில்ப்பா? அது என்ன கோயில்? என்ன வேலை? சிற்ப வேலை. கோவிலை கட்டி வைப்பது எதனாலே? சிற்ப வேலைக்கு பெருமை உண்டு அதனாலே. தின்னு தூங்கி பதங்க இருப்பது எதனாலே? வாண என்ன வா. சாஸ்திர முறைகளை முறையாக கற்கவில்லை, ஆனாலும் வேலைகள் தெரியும் உனக்கு. சரியா? வைதீக வழியின் வேலையா? வைதீக வழியின் வேலையா அல்லது வேற என்ன வேலைகள்? வேற என்ன செய்யணும் உனக்கு? இப்போ என்ன கடன் பட்டிருக்கிறாய்? இந்தா உன்னுடைய கடனை திருத்தாரேன், மீண்டும் இதே தொழிலை தடை இல்லாமல் நடத்தித்தாரேன். அடுத்த வாரம் எடுத்து அடுத்து பேசுவோம் அதை பற்றி. அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். கர்மசாமிக்கு பாப்பா தொழிலை பற்றி கேட்டு வந்தவன். வேற குடும்பத்தோட யாரும் வந்திருக்கீங்களா? வாங்க முன்னால. நின்றுக்காங்க. சரி, என்னடா வேணும் தம்பி? வேலைக்கு செய்திருந்தவரை திடீர்னு நின்று போச்சு. அவன் கோயிலை கட்டுறதுக்கு அவன்கிட்ட பணம் வேணும்டா, உனக்காக அவன் கடை வாங்கியா கட்டுவான், காலை அனுப்புவான். உங்க இஷ்டப்படி பொம்மைகளை உருவாக்குவியே, அதை உலகத்தை ரசிக்க வைப்பிய. என்ன உண்மை தானே? கண்ண முடிக்கா. என்ன கருத்தை திடீர்னு 2 முன்னாடி கதை சொல்றீங்க? இல்லை உங்க தாத்தாக்கு எத்தனை முன்னாடிடா? காலில் ஒன்று பார்ப்பா. என்னப்பா சேர்த்தியா? உங்களுக்கு உன் தொழில் மீண்டும் தொடங்கக்கூடிய நல்ல நேரம் வந்து விட்டது மகனே. இதோ வரக்கூடிய கார்த்திகை மாதத்திலிருந்து தொழில் தொடங்கும், கடன் தீரும், இனி தடைகள் வராது. உன்னை நிறைய பேர் கூப்பிடுவார்கள். சென்று வா, சென்று வா, காலம் வா. அடுத்த உத்தரவு தூத்துக்குடி. தூத்துக்குடி என்னப்பா வேண்டும் உங்களுக்கு? அந்த நிலத்தை இந்த 6 மாதத்துல நான் வித்து தந்துடுறேன். இந்த அப்படி அதுல 2 பேரும் வில்லங்கம் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கு. அதுல யாராலும் எதிர்க்காம காப்பாய்த்தாரேன். இந்த மகளே நல்லா பக்கத்துல வா. அது இப்ப முடியாது, தை மாசம் தான் சென்று வரலாம். தூத்துக்குடி கணவன் மனைவி யார் வந்திருக்கா? வாங்க. காது கேட்கலமா? அடுத்து பேச, அடுத்து பேச. பைய சொல்லிட்டு விட்டு ஓடிடலாம். தூத்துக்குடி மாவாட்டுதுப்பா, தூத்துக்குடி மாவாட்டு தான். என்னப்பா வேணும் உங்களுக்கு? என்ன விஷயமா பிரிஞ்சிடுது? முதல் மனைவியுடைய பிள்ளைடாது. பாத்தம் பற்றறுத்து விட்டது. கால் வலிப்பாங்க, கண்ணை மூடிட்டு வெளியே கூட்டு வந்துடுவான். நட்டு எவ்வளவுதான் முறுக்குனாலும் டைட் ஆக மாட்டேங்க. என்னென்ன தொழில் பார்க்கிறே? ஒர்க் சார், சரிதானே? கண்ணை முடுப்பா. இந்தாப்பா, மன மாற்றத்தோடு தேட்டமாக வர வைக்கிறேன். கவலைப்படாத, குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு, சந்தோஷமா இருப்பா. நீயும் கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் அடக்கி பேசுடா, கேட்டிய? இந்தாமா நல்லா நடந்துக்கா, சந்தோஷமா இருங்க. நல்ல வெற்றியாக நடக்கும், அசுத்தமாக நடக்கும். போயிட்டு வாங்க. சூப்பராக.
வாண்ணா ஒர்க் தான் பண்ணேன். நீங்களும் ஒர்க் தான் வச்சிருக்கீங்களா?